अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। இந்திரயாணி நதிக்கரையில் ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியினர்கள் அவர் எழுதிய ஷங் தேவ் பசாஸ்தி என்ற அத்வைத நூலிற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு புத்தியை வைத்து ஆராய இருக்கின்றோம். அதில் 15 ஸ்லோகங்கள் நாம் ஏற்கனவே முடித்துவிட்டோம். இன்று நாம் காணவிருப்பது 16வது ஸ்லோகம். Okay. Unstained by joy or sorrow and undisturbed by the forms it takes, this self remains eternally facing itself. தமிழ்ல இன்ப துன்பங்களால் கரைபடாமல் உருவங்களால் கழங்காமல் ஆத்மா எப்போதும் தன்னிலையிலேயே நிலைத்திருக்கிறது. முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி, நான் முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னதை சொல்லுங்க. சரி, இப்ப இந்த அத்வைதத்துல நம்ம பிகினிங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரம்மத்தின் லட்சணத்தை அவர் 2 விதமாக மாற்றி மாற்றி சொல்லி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது என்னன்னா, ஆதிசங்கரர் சொல்லி இருக்கின்ற அந்த 2 அடிகள், அத்வைதத்தின் மூல தத்துவமான பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா என்ற முதல் வரிகளும், அதற்கு அடுத்த வரியிலேயே பிரம்மமே ஜீவனாய் இருக்கின்றான், ஜீவன் பிரம்மமே என்ற இந்த வரியும் மீண்டும் மீண்டும் விஸ்தாரமாக இந்த 15 ஓவியங்களாக ஸ்லோகங்களாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மம் சத்தியம்னா என்ன? உணர்வுமயமானவன், சச்சிதானந்தமாக இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதே ஒன்று, அது மட்டுமே உள்ளது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த பிரம்மம், அது மட்டுமே சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தையும் விடாம சொல்லிட்டு வர்றாரு. அதுக்காக உலகம் அப்படி சொல்லிட்டு வரும்போது உலகமாக இருப்பது அதுவே 2வது லைன். சோ உலகமா இருப்பது அதுவே. ஆனா உலகம் அப்படிங்கிறது உண்மை அல்ல. பிரம்மம் சத்தியம், ஆனால் உலகம் உண்மை இல்லாத தோற்றம் அப்படின்னு சொல்லும் போது உடனே நமக்கு என்ன தோணும்னா, பிரம்மம் சத்தியம், உலகம் உண்மை இல்லாத தோற்றம் அப்படின்னா இது சத்தியம்னா அது பொய். சத்தியம் பொய்யாக இருக்க முடியாது. அப்ப சத்தியம் வேற பொய் வேற தானே, அப்ப 2 தானே அப்படின்னு நினைச்சிடுவோம். அப்படின்றதுனால அடுத்த அடியிலேயே பிரம்மமும் ஜீவனும் ஒன்றே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உலகமும் பிரம்மமும் ஒன்றே அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரம்மத்தை சத்தியங்கிறாரு, உலகத்தை பொய்ங்கிறாரு, ஆனா பிரம்மமும் இந்த உலகமும் ஒன்றுங்கிறாரு என்ற அந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் இதுவரை நாம் அலசி கொண்டு வந்து கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல இன்ப துன்பங்களால் கரைபடாமல் உருவங்களால் கலங்காமல் ஆத்மா எப்போதும் தன்னிலையிலேயே நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ப துன்பங்களால் கரைபடுவது போன்ற ஒரு தோற்றத்தை எது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு ஆத்மாதான். உருவங்களால் கலங்காமல் எக்கச்சக்கமான உருவங்களாக இங்கே உலக தோற்றமாக இருப்பது எதுன்னு ஆத்மாதான். ஆனா அந்த ஆத்மா உண்மையில தன்னிலையில் எப்போதும் நிலைத்திருக்கிறது. ஆனா அது எப்பயுமே அதுவாவே தான் இருக்கு. பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோற்றமாக இன்பம் போன்ற, அதாவது இன்பத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் துன்பத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் உலகமாக எக்கச்சக்கமான உருவங்களாக ஒரு தோற்றத்தையும்
இந்த ஆத்மாவே ஏற்படுத்திய போதிலும் ஆனால் ஆத்மா எப்போதும் தன்னிலையிலேயே நிலைத்திருக்கிறது. அப்ப அது தோற்றத்தை ஏற்படுத்தியது என்பதற்காக உண்மையில் ஆத்மா தன்னிலையை இழந்து விட்டதுன்னு நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஆத்மா தன்னிலை இழக்காமலேயே தான் இங்கே இன்பத் தோற்றத்தையும் துன்பத் தோற்றத்தையும் உலகத் தோற்றத்தையும் இங்கே அடைந்து கொண்டிருக்கின்றது என்ற the சேம் ஒரே தத்துவத்தை விதவிதமாக நமக்கு வார்த்தைகளை போட்டு இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு. The same thing is repeated again here. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நேற்று நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த மேடை பாடகன் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தேன். என்னுடைய குட் மார்னிங் மெசேஜில் அனுப்பிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அந்த மேடை பாடகன் அழுதானா? அழுதது போல் தெரிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அழுகையை வரவழைத்தான் வாலண்டரியா. ஆனா உண்மையாவும் அழுதான். சும்மா நாச்சுக்கும் அழுதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ மேடை பாடகன் அங்கே அழுதது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டு போடும்போது பயங்கரமா குதிச்சு சிரிச்சது. மேடை பாடகன் அழுததும் சரி, சிரிச்சதும் சரி. அவன் அழுதுட்டு இருக்கும் போதும் சரி அல்லது சிரிச்சிட்டு இருக்கும் போதும் சரி, அவன் பாடகன் தானேயா. பாடகன் என்ற அந்த ஒரே ஒரு உணர்வு தான் இங்கே அழுதது போலவும் அல்லது துள்ளி குதித்து சிரித்தது போலவும் அங்கே நீ பார்வைக்கு தென்பட்ட போதிலும் கூட உண்மையில் அது எதுன்னு கேட்டா அது பாடகன். அது பாடகனுடைய ஒரே உணர்வே இப்படி இருவேறு உணர்வுகளாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதை தவிர அது உண்மை அல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டுமே பிரம்மமே தான் உலகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆக வேண்டியது இருக்கு. பிரம்மமே உலகமா இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உலக தோற்றத்துல அந்த கலக்கங்கள், உருவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கலக்கங்கள், இன்ப துன்பங்கள் இவைகள் எல்லாம் உண்மைன்னு நீங்க நினைச்சிடக் கூடாது. அப்ப அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்படித்தான் சொல்ல முடியும் என்று இதை சொல்லி இருக்கின்றார். இன்ப துன்பங்களால் கரைபடாமல், அப்போ உலக தோற்றங்களில் கரைபடாமல், உருவங்களால் கலங்காமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இன்னொரு பாஷையில நம்ம எப்படி சொல்லுவோம்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் பீயிங் இன் அ லவ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ பிரம்மம் சத்தியம் பீயிங் இன் அ லவ், அதுவே ஜெகத்தாக விரிகிறது. எதற்காக விரிகிறது? அந்த அன்பை விதவிதமாக தன்னைக்குள் தானே வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக விரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ உலக தோற்றமாக விரிவது எது அப்படின்னு சொன்னா பிரம்மம் தான். அப்போ உலக தோற்றமாக விரிந்த அந்த நிலையில லவ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? See, it is that only love expressing in innumerable way. அன்பே இங்கே லட்சக்கணக்கான உணர்வுகளாக, நம்ம உணர்வு உணர்ச்சின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், உணர்ச்சிகளாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அப்படியே மேடைப்பாடனுக்கே வந்துருங்களேன், மேடைப்பாடனுக்கே வந்துருங்க. பாடகனுடைய உணர்வு பீயிங் இன் லவ். அவன் தன்னில் தான் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு சோகமாக எதை வெளிப்படுத்தினான்? தனது அந்த ஒரிஜினல் அன்பையே தான் சோகமாக வெளிப்படுத்தினான். பின்பு ஆர்ப்பரித்து குதித்து துள்ளி கொண்டு சுகமாக வெளிப்படுத்தினான். இங்கே வெளிப்பாட்டிலே நீ 1000 பேதங்களை காணலாம். ஆனால் வெளிப்பாட்டிலே பேதம் இருக்கின்றது என்பதற்காக அன்பிலே பேதம் வந்து விடுமா? ஏன்னா இருக்கிறது ஒரே உணர்வு தானே. அன்புணர்வு அல்லது சச்சிதானந்த உணர்வு என்று அழைக்கப்படுகின்ற உணர்வு ஒன்றுதானே ஐயா. இருக்கின்ற அந்த ஒரே உணர்வு தான் என்று லட்சக்கணக்கான உணர்வுகளாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றன எனும்போது அது உண்மையா? அப்போ தோற்றங்களில் இருக்கின்ற அந்த பேதங்கள் உண்மையா? ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் கதறான், ஒருத்தன் கோவப்படுறான், ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் பயப்படுறான், இருக்கட்டும், உண்மையா என்று கேட்டால் அந்த தோற்றத்தில் தென்பட்டது உண்மை இல்லை என்றாலும் கூட அந்த ஒரே உண்மை உணர்வே இப்படி எல்லா தோற்றங்களுமாக வந்ததுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப தோற்றங்கள் பொய்யா அப்படின்னு கேட்டா தோற்றங்கள் பொய்ன்னா அப்புறம் இல்லவே இல்லைன்னு ஆயிடும். இங்க அந்த பிரம்மமே தான் உலகமா விரிஞ்சிருக்கு. அப்ப உலகமா இருக்கிறதே எதுன்னா அந்த சத்திய உணர்வே தான் விரிஞ்சிருக்கு. அப்ப பிரம்மம் சத்தியம்னா அப்புறம் உலகத்தை வந்து சத்தியம்னு தானே சொல்லணும். ஏன்னா அதுதானே இதுதானே அது. ஆதலால் அங்கே 2வது அடி சொல்லப்பட்டது பிரம்மமும் ஜீவனும் ஒன்றே என்று. அப்படிங்கிறதுக்காக ஒன்னே வா அப்படின்னா
அது இல்லதான், ஆனா ஒண்ணுதான். So therefore the same thing has been repeated here. இன்ப துன்பங்களால் கரைப்படாமல் உருவங்களால் கலங்காமல் ஆத்மா எப்போதும் தன்னிலையிலேயே நிலைத்து இருக்கின்றது அப்படிங்கிறத ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து இந்த 15 ஸ்லோகமும் keep on repeating the same thing repeatedly அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன அதிசயமா எனக்கு போர் அடிக்கல, உங்களுக்கும் போர் அடிக்காததுனாலதான் திரும்ப திரும்ப வர்றீங்கன்னு எனக்கு தோணுது. சரி, இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அட்லீஸ்ட் இதை புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மை அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சுதா கேட்கல. இப்ப வந்து ஸ்கிரீன்ல நம்ம வந்து படம் பாக்குறோம். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சுதா. ஓகேண்ணா. ஹெட்செட் மாதிரி இப்பனா இப்பயும் அப்படிதான் இருக்கு. அண்ணா இப்போ ஓகே. ஆனா இப்ப வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்ம படம் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல அந்த படத்துல நம்ம பாக்குற அந்த இரத்தக்கரை, கொலை, கொள்ளை, ஒரு இன்பமான ஒரு அந்த வெடி போடுறது, அந்த கலர் கலரா வர்றது, அது எதுவுமே அந்த ஸ்கிரீனை பாதிக்காது. அந்த ரெண்டுமே இன்பமும் சரி துன்பமும் சரி. அதே மாதிரி பரபிரம்மமா இருக்கிற எனக்கு நமக்கு வந்து எந்த எந்த துன்பமும் இன்பமும் நம்மளை வந்து பாதிக்காது. ஏன்னா நம்மளே ஆனந்த சுரூபம், ஜஸ்ட் வேஷத்துக்காக தானே எல்லாமா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த கரை நமக்கு படாது. ஸ்கிரீன் மாதிரி அந்த உருவங்கள் சொல்லு சொல்லு. உருவமே மாயை தானே, அப்புறம் எதுக்கு உருவத்துக்கு நம்ம கலங்கணும்? இப்போ அதுவே நானா இருந்தாலும் அது ஒரு பொய் தோற்றம், மாயை அப்படின்னு ஃபீலிங்ல இருக்கும்போது அந்த ஆத்மா இருக்கிற நம்ம வந்து எப்பவுமே அந்த நிலை மாறாம, ஆனந்த சுரூபம் மாறாம சுரூபத்திலேயே எப்பயும் ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு புரியுதுங்க. சரி சுதா, நீ சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு இன்பம் வருது, எனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா எனக்கு நீங்க நான் மீன் பண்றது ஸ்ரீ அப்படிங்கிற இந்த பாடிக்கு, ஸ்ரீ அப்படிங்கிற இந்த மனசுக்கு ஒரு இன்பம் வரும்போதும் சரி துன்பம் வரும்போதும் சரி, இட் இஸ் ஆல் ஜஸ்ட் தி எக்ஸ்பிரஷன்ஸ். இட் இஸ் நாட் எ ட்ரூ ஆக்சுவலி. அண்ட் தட் இஸ் ஒரிஜினலா இருக்கக்கூடிய சச்சிதானந்த உணர்வின் எக்ஸ்பிரஷன்ஸ் தான்ப்பா இதெல்லாம். நீ கதறி அல்ற மாதிரி இருந்தாலும் அது சச்சிதானந்த உணர்வின், ஒரிஜினல் உணர்வின் ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் தானே என்று அதை நீ பார். You don't get entangled in the sukha and dukkha which you are expressing. நீ வெளிப்படுத்துகின்ற அந்த என்ன சொல்றது வெளிப்பாடு, அதாவது உணர்வின் வெளிப்பாட்டிலே உண்மை என்று நீ சிக்கிக் கொள்ளாதே. அதாவது உனக்கு உணர்வு வருது இல்லை, இப்ப நம்ம சிரிக்கிறோம், இப்ப நம்ம அழுறோம், நம்ம கோவப்படுறோம், இப்ப நம்ம என்னென்னமோ நமக்குள்ள ஒரு உணர்வுகள் வந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த உணர்வுகள் எல்லாம் ஜஸ்ட் நம்மளுடைய ஆனந்த உணர்வின் வெளிப்பாடு என்ற அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் நீ வெளிப்பாட்டே உண்மை என்று நம்பி சிக்கி அதோட டிராவல் பண்ணி நீ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஸோ இதுதான் பேசிக் ட்ரூத். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை இதுதான் என்று சுதா சொல்லிவிட்டதை நான் உணர்ந்து கொண்டேன். ஓகேவா? அப்போ லெட் உருவங்களால் கலங்கப்படாமல். நான் பேசும்போது ரொம்ப சவுண்ட் கேக்குதா? ஒன்னும் கேட்கல, நல்லாதான் இருக்கு. ஓகே. என்று சுதா சொன்னதை புரிந்த மாத்திரத்தில் எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்து விட்டது. உன் பக்கத்தில் ஒருவன் கதறிக் கொண்டிருப்பான், அழுது கொண்டிருப்பான். அவனை பார்க்கும் போது நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சேர்ந்து சொல்வாயா? பக்கத்துல இப்ப யாராவது கதறாங்க, அழுறாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணு உடல் வலி இல்லாட்டி மனதின் வலியினாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த ரெண்டுமே ஒரு அவங்களுடைய ஒரு
ஒரிஜினல் உணர்வு, நம்முடைய ஒரிஜினல் உணர்வுடைய வெளிப்பாடுதான். ஆனா அவங்க வேஷத்துல ஒட்டிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. கஷ்டப்படுறது போல் அங்க இருக்கிற நானே நடிக்கிறேன் அப்படின்னு தோணும்னா. இல்லாட்டி தோணிட்டு நம்மளால தோணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவ, அப்படிதானே? தோணிட்டு வந்துரும். ஆனா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த இடத்துல நீட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா மாயை தான். மாயை இங்கேயும் ஒரு மாயை, இதுவும் மாயை தானே. சோ மாயையில ஒரு விளையாட்டு தானே. சோ அதுவும் நான் தானே. இப்ப நானே எனக்கே உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல ரத்தம் கொட்டிட்டே இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டேவா இருப்பேன் பொய் அப்படின்னு? அதுக்கு வேண்டியது எல்லாம் பண்ணுவேன்ல. பொய்யா இருந்தாலும் அதுவும் நான் அப்படிங்கிறப்ப அங்க என்ன நீடோ அதை வந்து கண்டிப்பா அதை போக்குறதுக்கான அந்த வழி, அந்த எமர்ஜென்சியை நம்ம பண்ணணும்னா. வெரி குட். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியா சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என் காலில் எனக்கு அடிபட்டு விட்டது, என் காலில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது என்பதை துன்பம் என்று நான் காண்கின்றேன். அது உண்மை துன்பமா என்றால் உண்மை துன்பம் அல்ல, அது வெளிப்பாடு என்பதை உணர்கின்றேன். அவர் சொன்னா ஸ்கிரீன்ல வந்து என்னென்னமோ நடக்குது, ரத்த கரைகள் படுகிறது, ஆனால் ஸ்கிரீன் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்ட மாதிரி ஆக்சுவலி என் காலில் இங்கே படுகிறது அப்படின்னா உடம்பே பொய், அந்த உடம்புல வர ரத்தமும் பொய், எல்லாம் பொய் என்ற அந்த உணர்வு எனக்குள் இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அந்த துன்பம் உண்மையான துன்பம் அல்லங்கிற அந்த புரிதல் எனக்கு இருக்கு. ஆனா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கேன். சி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அப்படின்னாலே என்ன? இப்போ எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்க்காக என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா டுவாலிட்டியா மாறி இருக்கும். நான் தான் அப்கோர்ஸ் இந்த இடது கையும் நான் தான், வலது கையும் நான் தான், இடது காலும் நான் தான், வலது காலும் நான் தான். ஒரே ஒருவனா இருக்கின்ற நானே தான் இங்கே பல்லாயிரக்கணக்கான உறுப்புகளாக, உடல் உறுப்புகளாக இந்த ஒரே உடம்பு எப்படி மாறி இருக்கிறதோ அப்படி இந்த ஒரே சச்சிதானந்த ஸ்வரூபமான நானே இந்த மிகப்பெரிய உலகங்களாக விரிந்திருக்கின்றேன் என்பது உண்மைதான். எதற்காக விரிந்திருக்கின்றேன் அப்படின்னா என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகன்னு சொன்னோம். அப்போ துன்பப்படுவது போன்று வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக எனது இடது காலிலே அங்கே ரத்தம் வருவது போன்ற ஒரு வெளிப்பாடு நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையிலே என்னுடைய மற்ற அங்கங்கள் சிலிர்த்து கொண்டு அந்த காலிற்கு குணப்படுத்தும் வேலையை, ஹெல்ப் பண்ணும் வேலையை எப்படி செய்யுமோ அப்படி நாம் செய்வதுதான் அன்பின் வெளிப்பாடுன்னு நான் சொல்ல வரேன். பட் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல செய்யணும்? இருக்கிறது சச்சிதானந்த உணர்வு மட்டும்தான், அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் வேணாம். ஆனா வெளிப்பாடு என்பது அதே அன்பு உணர்வின் வெளிப்பாடாக இங்கே அனைத்தும் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல காலுக்கு ஒரு சின்ன அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் நம்ம எப்படி நடப்போம்? இப்போ லெஃப்ட் லெக்ல ஒரு சின்ன அடிபட்டுடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் லெக் டோட்டலா வந்து மேல தூக்கிப்போம். ரைட் லெக்ல நொண்டி நொண்டி நடப்போம். ஒரு நாளாவது அந்த ரைட் லெக் கோச்சுக்கிச்சா, ஏன்ப்பா மொத்த லோடு எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு 50% லோடு, அவனுக்கு 50% லோடு தானே, என்ன அவனுடைய 50% லோடு எனக்கு ஏன் சேர்ந்து கொடுக்குறேன்னு என்னைக்காவது அந்த ரைட் லெக் கேட்டிருக்கா? இஸ் இட் நாட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற நான். அதுக்காக ரைட் லெக் வந்து ஐயையோ லெஃப்ட் லெக் போயிடுச்சேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா? அல்ல, அதுக்காக ஹெல்ப் செய்யாம விட்டுச்சா அப்படின்னு இல்லை. அல்லது நான் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு மாற தட்டி கொண்டதா? நான் தான் எவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி தெரியுமா, அதுக்கு கால் வலிக்கும் போது மொத்த இடையும் நானே தூக்கிட்டு போனேன் தெரியுமா என்று ஃபீல் பண்ணி கொண்டதா? Just try to imagine what a kind of love their legs have between each other. ஒன்னுக்கு இன்னும் ஒன்னு ஆச்சு அப்படின்னா இன்னொன்னுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இட் ஏபிள் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். அந்த மாதிரி ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கிறவன் அப்படித்தான் இருப்பான். அனைத்தும் ஒன்றென்ற மகத்தான தத்துவத்தை உணர்ந்து விட்டான். அதே சமயத்தில் பொய்யாகத்தான் உலகமாக விரிந்திருக்கின்றேன், நானே பொய்யாக விரிந்திருக்கின்றேன் என்பதையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விட்டான். எதற்காக இங்கே விரிந்தான் என்றால் அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தானே. அப்ப அன்பை வெளிப்படுத்துவதற்காக விரிந்தவன் அந்த இடத்திலே பொய் என்று புரிந்து விட்டது. அட சும்மா அழுகிறானுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டா வரும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக செய்ய வேண்டியதை செய்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் மெயினா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இங்க இன்ப துன்பங்களால் கரைபடாமல் உருவங்களால் கலங்காமல் இருக்கிறதேன்னா, இப்ப எதிராளி ஒருத்தன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுல நீ பாதிக்கப்பட மாட்டேங்கிறது உண்மைதான். அது மாயாங்கிற ஃபீலிங் உனக்கு தெளிவா இருக்குங்கிறது உண்மைதான். இட் இஸ் நாட் கோயிங் டு எனி மீன்ஸ், அதாவது அவனும் அங்க அஃபெக்ட் ஆகல, இப்ப நான் வந்து ஹெல்ப் பண்றதுனால ஆக போறது ஒண்ணும் இல்லை, எவ்ரி திங் இஸ் மாயாங்கிறது எனக்கு தெரியுது, அதுல மாற்று கருத்து இல்லை.
அப்படிங்கிறதுக்காக நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சேர்ந்து புரியணுங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நீ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருந்தா யூ வில் எஃபிஷியன்ட்லி பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் தட் இட் இஸ் அ மாயா, இது கேம்னு நீ புரிஞ்சதுனால தான் உனக்கு அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லை, ஈகோ இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே உனக்கு எஃபிஷியன்சி ஹெவியா இருக்கும் அப்படின்னு தானே நம்ம பேசியிருக்கோம். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட as you understand that it is a maya, yet at the same time you will efficiently do what you wanted to do அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்படி அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுனாலேயே நம்ம இன்னும் எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லையும் நீங்க சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது டு யூஸ் திஸ் ஸ்லோகா இன் டே டு டே லைஃப், நம்ம டே டு டே லைஃப்ல இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒருவேளை இந்த இன்ப துன்பங்களால் கரைபட்டுட்டேன்னா என்ன ஆகும்? உன் இன்ப துன்பத்துல நீ கரைப்பட்டுட்ட அப்படின்னா அது உண்மைன்னு நம்பிட்ட அப்படின்னு சொன்னா நீ எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுல நீ நிஜமாவே பாதிப்படைவாய். அப்போ உன்னுடைய டோட்டலா எல்லாமே அது அஜ்ஞானம்னு பேர் சொல்றோம், அது லாஸ் ஆயிடும். சிமிலர்லி அடுத்தவங்க கஷ்டப்படும் போதும் அந்த கஷ்டத்துல இஃப் யூ ஆர் அடிக்டட் ஃபார் தெம் அப்படின்னா உன் பாடிக்கு நீ அடிக்ட் ஆனா அதனால உன் பாடி கஷ்டப்பட்டா அதை உண்மைன்னு நம்புற மாதிரி, வேற யாருக்காவது நீ வந்து அடிக்ட் ஆகி இருந்தேன்னா அவங்களுக்கு அடிபட்டா அதுலயும் வந்து உனக்கு கஷ்டம் வந்து தொலையும். சரியா? ஒன்லி வேர் யூ ஹேவ் அன் அடிக்ஷன் தட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதே தேர்ட் பர்சனுக்கு அடிபட்டுடுச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட அடிக்ஷன்ல இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க அந்த லவ் அப்படிங்கிறத சூப்பராக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். தேர்ட் பர்சனா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எஃபிஷியண்டா செயல்படுவோம். அவங்களுக்கு அந்த அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுதானே, நம்ம கஷ்டப்படுறது இல்லை, அதனால பாதிப்பு நாம் அடையிறது இல்லை. அட் தி சேம் டைம் நம்ம செய்ய வேண்டியது அழகா நம்ம பண்றோம் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பியூர் அத்வைத கிரந்தத்துல இருக்கும், அதையே தான் நம்ம வந்து அங்க இந்த மனசை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படியும் நீங்கள் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். எனக்கு ஒரு டவுட், அவங்க கஷ்டமே படாம இருந்தா, இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்க, இப்ப விஜய் இருக்கான், விஜய் வந்து புதுசா இப்ப கட்சியை தொடங்கி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது நாலேஜ் வைஸ்ல இருந்தோ ஏதோ ஒரு பெர்செப்ஷன்ல இருந்து எதுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு தோணுது. பட் அவங்களோட ஃபீல் வந்து அவங்க கஷ்டமே படல, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்கே அப்படின்னா, இப்ப நாலேஜ் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட அதாவது எனக்கு தோணின ஒப்பீனியனா இருக்கலாம். நான் வந்து இந்த மைண்ட் புத்தி இதுல இருந்த ஒரு பெர்செப்ஷன் வந்து ஈஸ்வரனே கொடுக்கலாம். ஸோ படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது அவங்க இல்ல ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்ல ஹாப்பியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறது. ஏன்னா நம்ம இப்போ வந்து நான் கஷ்டப்படுறேன், இப்ப எங்க அம்மா என்ன அடிச்சாருன்னா நான் கஷ்டப்படுவேன், அது எனக்கு. எங்க அம்மா வந்து என் தங்கச்சியை அடிச்சான்னா கஷ்டப்பட மாட்டா, அவ தொடச்சிட்டு போயிடுவா, அது அவளுக்கு. என்னோட கஷ்டத்தை வச்சு நாங்க பார்க்க கூடாது இல்லையா? என்ன சொல்ல வரான்னு புரியுதாமா? அவங்க கஷ்டமே படலன்னா நம்மளா நினைச்சுக்கிட்டு நான் ஒண்ணு பேசிட்டு இருக்கேன், இந்த உலகத்துல உண்மையில யாருமே கஷ்டப்படலை அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சு சொல்லிட்டேன். சரியா? இங்க நீயும் கஷ்டப்பட மாட்ட, அவனும் அவன்றதும் ஒண்ணுமே இல்லை, அதுவும் நீதான். சரியா? நீ எடுத்துக்கொண்ட இன்னொரு ரோல் அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரே சச்சிதானந்த உணர்வு பல மனங்களில் பட்டு வெளிப்படும் போது பல விதமாக தென்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இங்கே இந்த தீப்திங்கிற மனதில் பட்டு வெளிப்படுகிறது ஒரு மாதிரியா இருக்கு, இன்னொரு மனதில் பட்டு வெளிப்படும் போது அது வேற மாதிரியா தான் இருக்கும். அப்போ ஒரே சிச்சுவேஷன் இருக்கலாம், அப்போ இந்த மனதில் பட்டு வெளிப்படும் போது சிரிச்சுட்டு இருக்கலாம், ஆனா அதே உணர்வு அந்த மனதில் பட்டு வெளிப்படும் போது அது அழுதுட்டு இருக்கலாம். பட் இங்கே சிரிப்பதும் பொய், அங்கே அழுததும் பொய், அங்கே உண்மை என்னன்னா சச்சிதானந்த உணர்வு மட்டுமே மெய் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரூத்தை வந்து என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப இந்த மிஸ் பண்ணாம இருக்கும்போது நெக்ஸ்ட் நீ ஒரு கொஸ்டினை கேட்குற, இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நானா இருந்தா அழுதுருப்பேன், அந்த சுச்சுவேஷன்ல அவங்க வந்து அழுவாங்கன்னு நானா வந்து என்ன வச்சு நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர்ற. சரியா? இதுதான் கேள்வியா வச்சிருக்கேன். இப்போ நமக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் த திங். உன் மனசு மட்டும்தான் உனக்கு தெரியும். ஜீவனுக்கு ஒரு மனம் கொடுக்கப்பட்டது, அந்த மனசுல என்ன ஓடுதுன்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இன்னொரு ஜீவனின் மனதில் என்ன ஓடுகின்றதுன்றது இன்னொரு ஜீவனுக்கு தெரியாதுன்றது நம்ம அத்வைதத்துல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம்.
ஈஸ்வரனுக்கே கூட உன் மனசுல என்ன ஓடுதுன்றது ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியுமோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் நோ அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப டோன்ட் நோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்முன்னு இருக்கிறதா, அல்லது டோன்ட் நோன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. சரியா? இப்போ உனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சு, இந்த சுச்சுவேஷன்ல நான் ரொம்ப சஃபர் ஆயிருப்பேன், அதே சுச்சுவேஷன் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் மேபி அவங்க சஃபரிங்ல இருக்கலாம். அது கண்டிப்பா ட்ரூத் தானே, மேபி தானே, கண்டிப்பா ஆயிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, தெரியாதுல்ல, நமக்கு தெரியாதுன்னா அது மேபி தானே என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அன்பின் வெளிப்பாடு என்பது ஆட்டோமேட்டிக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலாக மாறும். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா பாக்குறோம், எல்லாருமே நானா பார்த்துட்டோம், அப்ப எல்லாருமே ஒண்ணுன்னு பார்த்துட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடத்தில் நமக்கு ரோல் இருக்கா அப்படிங்கறத பேசிஸ் தான் இங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க எல்லாமே இந்த மாயையில எப்படி ரோல் பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பத்தியான ஒரு கேள்வியாக இதை வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாயைன்னு புரிஞ்சிருந்தா கூட அந்த மாயையில நான் எப்படி ரோல் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிக்கும் போது இந்த சுச்சுவேஷன்ல நானா இருந்தா சஃபர் ஆயிருப்பேன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல அவங்க சஃபர் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். அது அந்தந்த மனதின் பக்குவங்களை பொறுத்ததாக இருக்கின்றது. அப்படிங்கிறப்போ நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன், நான் எனக்கு என்ன தெரியாதில்லை என்று சும்மா இருப்பதை விட ஒரு முறை எப்படி இருக்கிறீர்கள், நலம்தானா என்று விசாரித்து விட்டு நலமே என்றால் சந்தோஷப்படு, இல்லை என்றால் உன்னால் முடிந்த உதவியை செய். சோ இப்படித்தான் செயலாற்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? போதுமா? ஆனா இப்ப ராஜம்மா வந்து உடல் அளவுல கஷ்டப்பட்டாங்க, தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அவங்ககிட்ட கேட்டா ஓகே தான் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு ஒரு தடவை நம்ம நேரடியா போய் பார்த்துட்டு அங்க நம்ம வந்து எவ்வளவு நாள் இருந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒண்ணு சேவை பண்ணணுமா இல்லாட்டி நாலேஜ் கொடுக்கணுமா அதெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அவங்க ஓகேவா இருக்கிறாங்க அப்படின்னா 1-2 டேஸ்ல இருந்துட்டு வந்துடலாம். இல்ல அவங்க சஃபர் ஆயிட்டே இருக்காங்கன்னா நம்ம இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் வர்றோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம குரூப்ல ஒருத்தங்க இருக்காங்க, தன்னுடைய அத்தை வந்து அத்தையோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இல்லை நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா போக மாட்டேன்? இல்லை, நான் இன்னொருவரை துன்பப்படுத்துவதற்கு என் மனம் தயாராக இல்லை, ஏனென்றால் நான் அன்பில் நிறைந்தவள், ஆதலால் நான் அங்கே செல்லுவதால் அவர்கள் மனம் துயரப்படும். என் மனம் கலங்காது, என்னிடத்தில் ஞானம் இருக்கின்றது, ஆனால் அவர்களிடத்தில் ஞானம் இல்லை, ஆதலால் அவர்கள் மனம் துன்பப்படும் அல்லவா, ஆதலால் நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதுதான் சொல்லுவேன், அம்மா இது மேபி தானே, ஹூ நோஸ் இட். ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ பயங்கரமான தீவிரவாதியை கூட திடீர்னு ஒரு நாள் திருந்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? திருந்துறவங்க இல்லவே இல்லையா? ஒரே மாதிரிதான் வாழ்க்கை பூரா எப்பயுமே இருக்கும்னு ஏதாவது இருக்கா? நத்திங். அப்போ அந்த ஒரு எனக்கு இப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, அல்லது அவங்க இப்படித்தான் அப்படின்னு நீங்களா முடிவு பண்றதை விட அந்த மேபில நம்ம இருக்கும்போது ஒரு முறை நம்ம சோதித்து பார்த்து விட்டு முடிவெடுக்கலாமே அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் போமா, இருமா, அதற்கு அப்புறம் தானே தெரியும் உண்மையில் அவர்கள் சிரமப்படுகிறார்கள், நம்மால் அவர்கள் இன்னொரு இதயம் துன்பப்படுகிறதுன்னு புரிஞ்சா அதுக்கப்புறம் கூட நம்ம டிசிஷனை மாத்திக்கலாமே, ஒன்றும் தப்பில்லையே என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவதுண்டு. ஸோ தேர்ஃபோர் தட் இஸ் ஆல்சோ வெரி நெசசரி. ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரோல் பேசிஸ்ல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கற்பனை பண்ணி நம்ம முடிவு எடுக்கிறோம், அதுக்காக கற்பனையே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்ல வந்து இதுதான் நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தானே நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம், இருக்கட்டும் அப்படிங்கிறேன். பட் இஃப் யூ ஃபீல் அட்லீஸ்ட் ஒரு 10-15% ஆஃப் ப்ராபபிலிட்டி இருக்கு அவங்க நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னா கூட we can give a chance தானே. ஒரு 10% ப்ராபபிலிட்டி இருந்தா கூட நாம ஏன் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரக்கூடாது என்ற ஒரு விஷயம் முழுமையான அன்பை தீர்மானிப்பதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறேன். ஓகேவா? ஓகே, மூவ் பண்ணலாமா அடுத்த ஸ்லோகத்துக்கு? ஆனா ஹரிஓம், நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன்னா, சொல்லுமா. அந்த பிரம்ம பாவனைய வந்து
எப்போதுமே மிஸ் பண்ணாம அதுவா இருக்கிறோம் அந்த பாவனையில வந்து இருந்துட்டு எந்த ஆக்ஷன்ஸ் பண்ணாலும் அது வந்து அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம பண்ணாலும் விருப்பு வெறுப்போட பண்ணாலும் அது வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காதுன்னு தெரிஞ்சு. இப்ப நீங்க விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறப்போ இந்த எண்ணங்கள் இருக்கிறப்போ எஃபிஷியன்ஸா இருக்கும். விருப்பு வெறுப்பு இருக்கும்போது நமக்கே புரிஞ்சிடும் அந்த நான் என்னதுல இருந்து வர்ற அந்த கஷ்டம் ஒரு நமக்கே அஃபெக்ட் தெரியும். அப்ப அதுல இருந்து வெளியே வரணும் தெரியும். இது எல்லாமே கொடுக்கறது அந்த பிரம்ம பாவனை விட்னஸா இருந்து நம்ம பிரம்மஸ்வரூபத்திலேருந்து வர்ற இந்த எண்ணங்கள் தான் இது அப்படி நம்ம திடமா இருக்கும்போது நமக்குள்ளேயும் சரி வெளியில இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போதும் சரி நமக்கு வந்து எந்த ஒரு வேறுபாடும் பாகுபாடும் தெரியாது. நீங்க சொல்றாப்புல அந்த ஆக்ஷன்ஸ் என்ன எஃபிஷியன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் இல்ல ப்ராசஸ் பண்ணாம இருக்கணுமா இல்ல விலகி இருக்கணுமா இல்ல பக்கத்துல இருக்கிறோமா எல்லாமே அந்த இடத்துல வந்து கிளியரா புரிஞ்சிடணும். ஆனா அந்த பாவனை மட்டும் அது அவனோட வெளிப்பாடு அதுதான் இந்த உலகமா விரிஞ்சிருக்கு அதை மட்டும் நல்ல நினைவுல வச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பா கண்டிப்பா. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பேசிக்கா நம்ம எல்லாமே பேசுறோம். கீதை ஃபுல்லா அதுதான் வருது. ஆனா இந்த ஒன்னஸ் ஃபீல்ட்ல விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடம் இருக்கா? இட் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ கூட நம்ம வந்து ரோல் பேசிஸ்ல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ கம்ப்ளீட்லி இமர்ஸ்ட் இன் தி ஒன்னஸ் ஃபீல்ட், முழுமையான ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருக்கும்போது இது ரிசர்ச் பண்ணி நாம சொல்லி கொடுத்து வர வேண்டிய விஷயம் இல்லைங்க. தட் வில் நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்கலி ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். தட் இஸ் தி மெயின் இம்பார்ட்டன்ட் திங். நாலேஜ் கொண்டு வர வேண்டாம்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நடக்கும். இப்படி பண்ணணும் அப்படி செய்யணும். யூ பிகம் தி நாலேஜ். நாலேஜா இருக்கிறதே நீ. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். அங்க அன்பு ஒன்று இருந்து விட்டால் போதும், மற்றவை தானாக நடக்கும் அதிசயத்தை காணலாம். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பக்திலையும் சரி. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், சரணாகதி அடைந்த பக்தனுக்கு இறைவனாக பார்த்து அவனுக்கு செய்ய வேண்டியதை அவன் செய்து கொண்டே இருப்பான். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு. சிமிலர்லி ஞான யோகத்திலையும் அதே தான். இஃப் யூ அண்டர்ஸ்டுட் தட் எவ்ரி திங் இஸ் மீ அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றப்போ லவ் வந்து அந்த லவ்ன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாவே வந்துருது. இப்போ இந்த தானாடாட்டாலும் தன் சதையாடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன்ல. என்னுடைய எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், இந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பிசிக்கல் பாடி தாங்க. நம்ம கையில ஒரு சின்ன அடி பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கை அதற்காக இப்போ ஒரு விரல் இருக்கு, அஞ்சு விரல் இருக்கு. ஒரு விரல் அடிபட்டுடுச்சு அப்படின்னா இந்த விரலுடைய வேலையை மீதி 4 விரல் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டுதான் இல்லையா? என்னைக்காவது கோச்சுக்குச்சா? என்னது அவன் வேலையை பண்ணாம இருக்கான், அவனுக்காக நான் பண்ணணும்னு என்னைக்காவது கோச்சுக்குச்சா? நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லி தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வலிக்கு நம்ம என்ன பண்ணணும், வலிக்குதா வலிக்கலையா, அவனுக்கு நம்ம அதை பண்ணலாமா கூடாதா, இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி வர்றது இல்லைங்க. நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்லியா வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்க எகெயின் வந்து தப்பு சரிக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காதீங்க. தர்மம் அதர்மமுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. சரி தவறுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இங்க லவ்வோட எக்ஸ்பிரஷனுக்காக தான் இந்த மாயையா நம்ம விரிஞ்சிருக்கோம். அதுல தர்மமா எக்ஸ்பிரஸ் பண்றதும் லவ் தான், அதர்மமா எக்ஸ்பிரஸ் பண்றதும் லவ் தான். இங்க தர்மம் அதர்மம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இங்க அன்பொன்றே பிரதானமாக இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக வந்து அதர்மம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. லவ் ஃபீல்ல நீங்க 100% இருந்தீங்கன்னா அதர்ம செயலிலும் கூட அந்த அன்பு மட்டுமே மிளிர்ந்திருக்கும். தர்ம செயல்களிலும் கூட அன்பு மட்டுமே விளைந்திருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருக்கோம். மிலிட்ரிக்காரன் கொலை பண்றான், ஏதோ 4 பேர் நல்லது பண்றதுக்கு அரசியல்வாதிட்டு இருந்து கொள்ளையடிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பட் அதை பேசும்போது நீங்க அந்த மெயின் அந்த லவ் ஃபீலை நம்ம வந்து பிரதானமா கூட்டிட்டு காட்டியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒன்னஸ் ஃபீல்ல நீங்க இருக்கும்போது தர்மம் அதர்மம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் அதுதான் உண்மையான தர்மமாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட். சரியா? அதுக்காக நீ வந்து கொலை பண்ணு கொள்ளையடி அப்படின்னு சொல்ல வரல. பட் நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இருக்கும்போது எது சரி தவறு என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இந்த ஒன்னஸ் ஃபீல்ல அனைவருக்கும் பொதுவாக நலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவோ அது தானாகவே செய்வாய். You will not get into research into இது ரைட்டா தப்பா, இது சட்டத்தின்படி ராங்கா தப்பா, சட்டப்படி செய்யணுமா கூடாதா. All these things become secondary and only the love becomes primary அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? Okay. We will move on to the next hobby.
ஐ திங்க் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சுதாலாம் இருக்கால்ல, அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ வில் ரீட் ஃபர்ஸ்ட். That which is seen exists only because consciousness takes the form of the seer. An object is called a source only because there is a reflection. இங்க நான் எக்ஸாம்பிள் முதல்ல படிக்கிறேன். தமிழ்ல வந்து அவ்வளோ கரெக்டா மொழிபெயர்ப்பு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இங்கிலீஷ்ல தான் எனக்கே புரியுது. அதனால நான் இங்கிலீஷை பேஸ் பண்ணியே போயிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை படிக்கிறேன். அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி அவர் என்ன சித்தாந்தம் சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். An object is called a source only because there is a reflection. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்ஸ் அப்படின்னா என்ன? மூலம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? அந்த மூலத்திலிருந்து வெளிப்பட்ட பொருள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ மூலமும் பொருளும் வேறு வேறு அல்ல. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா மண்ணும் மண் சட்டியும்னு வச்சுக்கோங்க. சரியா? இங்க ஆப்ஜெக்ட்ங்கிறது மண் சட்டின்னு வச்சுக்கோங்க, சோர்ஸ்ங்கிறது மண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அல்லது மண் பொம்மைன்னு வச்சுக்கோங்க, மண்ணுன்னு வச்சுக்கோங்க. சரி, an object is called a source only because there is a reflection அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இது வந்து எக்ஸாம்பிள். அதாவது இங்க வந்து நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, பிரம்மமே தான் உலகமா இருக்கு, பிரம்மமே தான் உலகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம கோடிட்டு காட்டிட்டு இருக்கோம். இந்த ஞானம் இல்லாம அஜ்ஞான கண் கொண்டு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டோம். இந்த உலகத்துல இருக்க எல்லா நபர்களும் நீ வேற நான் வேற, அவன் வேற இவன் வேற, இந்த பொருள் வேற அந்த பொருள் வேற என்று வேற வேற வேறன்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஆனா அந்த அத்வைத கண் கொண்டு பார்க்கும்போது உன்னால வேற வேறன்னு பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு அப்படின்னா, இங்க அத்வைத சித்தாந்தத்துல நம்ம பிடிச்சிட்டோம். எதை பிடிச்சிட்டோம்னா சோர்ஸை பிடிச்சிட்டோம். சோர்ஸை பிடிச்சிட்டோம்னா என்ன? இந்த உலகத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பேச பிடிச்சிட்டோம். அல்லது மண் பொம்மைகளை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க வேற வேற வேறன்னு நீங்க பார்த்துட்டு இருக்க முடியுங்க. ஆனா எப்ப அதனுடைய சோர்ஸை பிடிச்சிட்டீங்களோ, பேச பிடிச்சிட்டீங்களோ, அப்ப மண்ணை பிடிச்சிட்டீங்களோ, அப்ப யூ கான்ட் சி. இந்த மண் பொம்மைகள்ல 1000 விகாரங்கள் இருக்கட்டும், 1000 பேதங்கள் இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். பட் யூ கேன் நாட் சே தட் அந்த பேதம் இந்த விகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அது வேறன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஜெக்டையும் சோர்ஸையும் ஒன்றுன்னு சொல்லுவேங்க. சோர்ஸையும் ஆப்ஜெக்ட்னா என்ன? மண்ணும் மண் பொம்மையும் ஒன்று. மண்ணும் மண் பொம்மைகளும் ஒன்னாகும் போது அங்க ஒன்னை தவிர எதுவுமே இல்லைங்கிறது தெளிவா இருக்கு. இப்ப இதை நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஒன்லி பிகாஸ் தெர் இஸ் அ ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் வேற எக்ஸாம்பிளுக்கு போறேன். நீங்க ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னதுக்கு அப்புறமா நீங்க அங்க தெரிவிங்க. இப்ப சோர்ஸ் என்னது? ஆப்ஜெக்ட் என்னது? சோர்ஸ்னா மூலம் சொன்னோம். சரியா? கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறது யாரு? நீங்க. அதுதான் சோர்ஸ். கண்ணாடியில தெரியுறது என்ன? ஆப்ஜெக்ட். ஏன்? அது நீங்க நிக்கிறதுனாலதான் தெரியுது. நீங்க இல்லைன்னா அது தெரியாது. பட் இவங்க ஆப்ஜெக்டும் சோர்ஸும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா, வேற வேறன்னு சொல்லுவீங்களா? இப்போ ஒண்ணுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இதுவே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கிறதுனால ஒண்ணுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப அது சம்திங் எல்ஸ் கிடையாதுங்க. ஆக்சுவலா நான் வந்து நிக்கிறேன் இங்க, அந்த கண்ணாடியை வந்து கொஞ்சம் ஒரு 100 கண்ணாடி துண்டுகளாக வைத்த ஒரு பெரிய கண்ணாடி அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணுங்களேன். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நிற்பேன். ஆனா நான் பார்த்தா 100 ஸ்ரீயா அங்க என்னால காண முடியும். சரியா? நான் இங்க ஒருத்த நிக்கிறேன், ஆனா அங்க பாக்குறேன் 100 பேர் நிக்கிறானுங்க. என்ன நான் பார்க்கின்றோம். சரியா? இப்ப ஒரே மண் எப்படி 100 பொம்மைகளா மாறிச்சோ அப்படி இமேஜின் பண்ணுங்களேன். சரி, இப்ப பாக்குறோம் இல்லையா? இப்ப பார்க்கும்போது இந்த எல்லாமே ஒண்ணுன்னு ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்னா இந்த ஒரே சோர்ஸ் தான் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்காங்க. இட் இஸ் நாட் ரியலி தனியாக இல்லை. உலகங்கிறது தனியா வரலங்க. பிரம்மமே தாங்க அங்க ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்ப ரெஃப்ளெக்ஷன்ற வார்த்தையும் எகைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரெஃப்ளெக்ஷன்ற வார்த்தை முக்கியம் அப்படின்னா, அது பொய்ன்னு சொல்றதுக்கு ரெஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்ப நான் வந்து நிஜமாவே 100 மாறிட்டேனாங்க. நான் நானாட்டு நின்றுட்டு தானேங்க இருக்கேன். நான் நானாட்டு நின்றுட்டு இருக்கும் போதே கூட அங்க 100 மாறிட்டேன் இல்லைங்க. மாறிட்டேனாங்க? மாறலைங்க, ஆனா தெரியுறேங்க. So this is the way we have to go இல்லையா? அப்போ தெரிவதற்கு நான் தான் காரணம். நான் இல்லைன்னா அங்க 100 பேரை தெரியவே மாட்டேன். அப்ப 100 நான் 100 இல்லை, நான் ஒண்ணுதான். நான் எப்பயுமே ஒண்ணுதான்.
நான் எப்பயுமே ஒன்னா இருந்தாலும் நானே தான் இங்க நூறா தெரியுறேன். இந்த விஷயத்த ஓரளவு நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Now we will go to the சித்தாந்தம் என்ன சொல்லுது? That which is seen exists only. Consciousness takes the form of the seer. Seen exists only because consciousness takes the form of the seer. உணர்வுமயமான அந்த பிரம்மம் பார்ப்பவனாக மாறுவதால் அதுவே பார்க்கப்படும் பொருளாக மாறியது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க. அப்படியே தமிழ்ல எனக்கு அவ்வளோ புரியல. காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். இப்போ சச்சிதானந்த உணர்வு அவ்வியக்தமாக இருக்கும்போது, அது மாயையில விளையாடணும்னு நினைக்காத போது அங்கே ஒண்ணுமே இருக்காது, சரியா? உலகமே இருக்காது. பட் அது உலகமாக, அதாவது தனது அன்பாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு, அன்பை வெளிப்படுத்தி மகிழ்தல்னு ஒண்ணு. அப்ப அன்பை வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் தான் இந்த உலகமாக விரிந்ததுன்னு பாக்குறோம். அப்போ இந்த உலகம் காணப்படுபவை அப்படிங்கிறது இந்த உலகம்னு வச்சுக்கோங்க. இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. காண்பவன் என்ற உணர்வே காரணம்னா என்ன? சச்சிதானந்த உணர்வு இங்கே காண்பவனாகவும் காணப்படுவையாகவும் இங்கே மாயைக்காக ஒரு மாய விளையாட்டை நடத்துவதற்காக மாயைக்குள்ள என்ட்ரி ஆகும் போது இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது, சரியா? இது வேற எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, நீங்க கனவு காண்றீங்க, கற்பனை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த கற்பனை பண்றவன். இப்போ கற்பனை பண்ணணும்னு நினைச்சான் இல்லையா, அவன் தான் காண்பவன். அவனே இப்ப என்னவா மாறிட்டான் அப்படின்னா, உலகமா மாறி அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமாக மாறி அங்க இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, சரியா? அப்போ காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். அப்ப கற்பனை செய்பவன் கற்பனை செய்ய வேண்டும் என்று நினைத்ததே காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது நெக்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸாம்பிள் சரியா புரியல. ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருள் பிம்பம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்திருக்கு. ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருளை பிரதிபிம்பம் அப்படிங்கிறத, ஒரு பிரதிபிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருளை பிம்பம் என அழைக்கப்படுகிறதுன்னு இருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பிம்பம்னு போட்டதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, சரியா? முதல்ல பிரதிபிம்பம் நிழல் இருக்குல்ல, அதனால அது வந்து பிரதிபிம்பம் அந்த இடத்துல. அப்படி எடுத்துக்கிட்டா ஓரளவு புரியுது, சரியா? ஓகே. அப்படி படிச்சுக்கோமா? மூலம் வந்து சோர்ஸ்னா, பிம்பம் வந்து அந்த நிழலை தான் மறுபடியும் பிம்பம்னு சொல்றாங்களோ? சோர்ஸ் வந்து பிம்பம், நிழல் வந்து பிரதிபிம்பம்னு தானே சொல்லுவோம். ஆமா, நான் இருந்தா தானே எனக்கு பிம்பமே தெரியும். பிம்பம் எப்ப எதுக்கு உருவாச்சுன்னா என்னாலதான் உருவாச்சு. நான் இருக்கிறதுனாலதான் பிம்பம் உருவாயிருக்கு. சரி, இப்ப நீயும் பிம்பம் அந்த உலகமும் பிம்பம்னு சொல்ல வர்றியா? இல்ல, நான் வந்து சித்தா பாச்சுனா சரி, பிம்பம். இந்த உலகம் வந்து என்னுடைய பிம்பத்துலதான் உருவாயிருக்கு அப்படி சொல்றாங்களா? என்னுடைய பிம்பமா தான் உலகமே இருக்கு. என்னுடைய பிரதிபிம்பம் தானே வரும். ஆனா நீங்க கண்ணாடி எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, முன்னாடி ஒரு 100 கண்ணாடி இருக்கு. 100 கண்ணாடிலையும் நீங்க வந்து 100 கண்ணாடிலையும் நீங்க தெரியுறீங்க. சோ 100 கண்ணாடியிலும் தெரியுற அந்த பொய் தோற்றம், அந்த பிரதிபிம்பம் இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா பிம்பமா இருக்கிற நீங்க தான். ஆமா, நீங்க தான் காரணம். அதுதான். சோ அதே போல இங்க அந்த அந்த நீங்க அந்த இடத்துல ஒரிஜினல் உணர்வை போட்டுறணும். ஒரிஜினல் உணர்வு அப்படின்னு இருக்கிறதாலதான் முன்னாடி இருக்கிற 100 கண்ணாடிலையும் விதவித உணர்வுகள் வெளிப்படுது. சோ விதவித உணர்வுகள் எதனால வெளிப்படுது அப்படின்னா, இங்க மூல உணர்வு இருக்கிறதால, அந்த சுத்த உணர்வு இருக்கிறதால விதவித உணர்வுகளா வெளிப்படுது. அந்த பிரதிபிம்பம் மாதிரி விதவித உணர்வுகள், அந்த மூலம் மாதிரி நீங்க பிம்பமா நீங்க இருந்தீங்களா, அந்த இடத்துல அந்த சுத்த உணர்வு அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்துடும். புரியுது சுதா. ஏன்னா நம்ம அடுத்த ஸ்லோகத்தையும் வந்து லிங்க் பண்ணி பாரு, ரெண்டையும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே ரெண்டையும் சேர்ந்து இன்னும் நல்லா டெப்த் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சிமிலர்லி அந்த மேல சொன்ன அந்த ஒரு விஷயத்த கண்டினியூஷன் தான் செகண்டரி, சரியா?
Similarly, the absolute manifests the world within its own self. It creates the trio of seer, seeing and seen out of its own being அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. தமிழ்ல தெளிவாவே தான் இருக்கு. அது போலவே அப்ப மேல சொன்னது வந்து நமக்கு ரெண்டுமே திருஷ்டாந்தம் சித்தாந்தம் ரெண்டுமே வந்த மாதிரி தானே இருக்கு. ஆனா மறுபடியும் அது போலவே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப மேல சொன்னது எல்லாமே வெறும் எக்ஸாம்பிள் மாதிரின்னு எடுத்துக்கவா அப்படின்றதையும் யோசிங்க. அது போலவே பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறது. காண்பவன் காட்சி காணுதல் என்ற இந்த திரிக்குடி அல்லது முக்குடியை அதுவே உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. சரியா? இதோட சேர்த்து நீ அதை கொஞ்சம் லிங்க் பண்ண ட்ரை பண்ணு. இங்கே காண்பவன் காணப்படுபவை அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றாரு. காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த காண்பவன் அப்படிங்கிறது யாரு? இனி நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல காண்பவன் காட்சி காணுதல் என்ற திரிப்புடியை அதுவே உருவாக்குகிறது அப்படின்ற இடத்துல பரம்பொருள் இந்த இடத்துல வந்திருக்கு. பரம்பொருள்னா பிரம்மம். பிரம்மம். சரியா? இப்போ இதை எப்படி நம்ம லிங்க் பண்றதுன்னு யோசி சுதா. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஓவியில இருக்கக்கூடிய காண்பவன் அப்படிங்கிறத பரம்பொருள்னு எடுத்துக்கவா அல்லது மாயையில அவனையும் ஒரு ஜீவனாகவே எடுத்துக்கவா? அண்ணா எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து நம்ம பார்த்தோம்ல, மாயையில இருந்து நம்ம பிரம்மத்தை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருள் பிம்பம் அப்படின்னா பொருள் பிம்பம் தான் பிரம்மம். இப்போ ஒரு அதாவது நம்ம இந்த மாயையினால அந்த பிரம்மத்தை பிடிக்கிறோம், கிருஷ்ணனுடைய லீலைய வச்சு அன்பை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவியில இருக்கக்கூடிய காண்பவனை ஈஸ்வரனாக வைக்கலாமா? காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். முதலில் பிரம்மம் ஈஸ்வரனாக உருவெடுத்ததே இந்த உலக தோற்றத்தில். ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலக தோற்றமே அவனால் தான் உருவாக்கப்படுகிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணல, சரியா தப்பா எனக்கு தெரியல. நான் சொன்னதுக்கு அப்புறம் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ காணப்படுபவை இருப்பதற்கு காரணம் காண்பவன் என்ற உணர்வே இந்த இடத்தில் காண்பவனை நான் ஈஸ்வரனாக போடுகின்றேன். ஒரு பிம்பம், ஏன்னா ஈஸ்வரனும் பிம்பம் தான், ஜீவனும் பிம்பம் தான். ஈஸ்வரனும் நிழல் தான், ஜீவனும் நிழல் தான். ரெண்டு பேருமே மாயையாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த இது பிரதிபிம்பம்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு பிம்பம் அப்படின்னா ஜீவன் என்ற பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலப்பொருள், ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருள் பிம்பம் என அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜீவனுக்கு மூலமான பொருள் யாருன்னா அது ஈஸ்வரன் என்று ஒருவன் இருக்கின்றான். ஈஸ்வரன் தான் இந்த ஜீவனாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டா அது போலவே பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறது. காண்பவன் காட்சி காணுதல் என்ற திருப்புடியை அதுவே உருவாக்குகிறது. ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் இந்த உலக தோற்றங்களாகவும் இருப்பது அந்த பிரம்மம் மட்டுமே. எனக்கு புள்ளி சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இப்படியும் எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி சொல்றீங்கன்னா, அபரா பிரகிருத்தியா இருக்கிற ஈஸ்வரனே பரா பிரகிருத்தியாவும் இருந்து எல்லா விஷயத்தையும் இங்க செய்விக்குது. இங்க அபரா பிரகிருத்தியா இருக்கிற ஈஸ்வரன் காண்பவன், பரா பிரகிருத்தியா இருக்கிற ஜீவன் உற்பத்தி செய்பவன். அத ஆற்றது அபரா பிரகிருத்தியா இருக்கிற ஈஸ்வரன். சோ இப்படி காண்பவனாகவும் காணப்படும் பொருளாகவும் வஸ்துவாகவும் அவனே இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தான் இருக்கு நீ சொல்றதும் என்னன்னா சூட்டபிளா தான் இருக்கு. இல்ல நீங்க இப்படிதான் சொல்றீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல அப்படிதான் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்றதுல சித்தாபாச சொல்ற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் இதுல சித்தாபாச மென்ஷன் பண்ணதா? ஆமா. அப்படி எங்க சொன்னேன் நான்? இல்ல நீ சொன்ன அபராபரால எங்க சித்தாபாசம் வந்துச்சு? அபராபரால சொல்லல, நீங்க ஒரு தடவை ஸ்லோகம் காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். காணப்படுபவை இருப்பதற்கு இங்க பாருங்க, காணப்படுபவை இருப்பதற்கு சித்தாபாசு காண்பவனே காரணம். ஓ அப்படி கொண்டு வர்றியா? சரி ஓகே. அடுத்து ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமாக
மூலப்பொருளான பிம்பம் மூலமான பொருளை பிம்பம் என அழைக்கப்படுகிறது. தமிழ்ல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் a source only because there is a reflection வந்திருக்கீங்க. அந்த புக் எடுக்க புக் எடு கொஞ்சம் நான் முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். 2-3 தடவை ChatGPT போட்டிருந்தா கரெக்டா போயிருக்கும். ஆனா நம்ம பார்த்த ஸ்லோகம் அந்த ஓவி வந்து காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். அதுல வந்து ஈஸ்வரனையே கொண்டு வர வேண்டியது இல்ல. ஏன்னா பிம்பம் பிரதிபிம்பம். சோ பிம்பமா இருக்கிறீங்க, பிரதிபிம்பமா இருக்கிறது அந்த 100 பொய் தோற்றமும் நீங்க தான். அவ்வளவுதான் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரிஜினல் உணர்வு பொய் தோற்றங்களா விதவித உணர்வுகள். சோ அந்த இடத்துல காண்பவன்ங்கிறது பரபிரம்மம் ஒரிஜினல் உணர்வு. செகண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கனவு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நானே கனவு பாக்குறேன் அப்படின்னா படுத்திருக்கேன். சோ எனக்குள்ளேயே கனவு வருது. எனக்குள்ளேயே கனவு வரப்ப அங்க 3 வருது. அங்கேயும் நான் வந்து பாக்குறேன் கனவுலையும் இருக்கிற அந்த காட்சி காணப்படும் பொருள் எல்லாமா நான் இருக்கிறேன். சோ இங்க வந்து படுத்திருக்கிற நான் வந்து பரபிரம்மம் வச்சுக்கிட்டா, கனவுல ஒண்ணு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கேன்ல, அது வந்து சித்தாபாசன் வச்சுக்கிட்டா, சித்தாபாசன் வச்சுட்டோம் அந்த காண்பவன் இடத்துல அப்படின்னா, மீதி அந்த காட்சி காணப்படும் பொருளும் நான் தானே. நீ ரெண்டையும் கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்ல வர, தனித்தனியா ஈஸியா இருக்குன்னு சொல்ல வர. ஆமா, அது தனி இது தனி. அப்படின்னா நல்லா தான் புரியுது. 16, 17 படிக்கவா இல்ல 17 and 18 that அப்படிங்கிறது வந்து 16ல ஏதோ சொன்னதை பத்தி சொல்றாரு இதுல. that அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, நீ படி. That is called becoming an object of perception to consciousness. This brings the quality of being the subject, like an object occurring the quality of being reflected by its reflection. கடைசி இது மட்டும் ஒரு தடவை சொல்லுது. Like an object acquiring the quality of being reflected by its reflection. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நமக்கு தான் நான் இதை கொண்டு போயிட்டு அப்படியே இவன்ட்டு போடுறேன். இது ஃபுல் கமெண்ட்ரி ஒரு தடவை படிச்சுவாங்க. அப்படியே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியே பண்றேன், கவனமா பாருங்க. நான் 7th சாப்டர்ல 5th பகவத்கீதா வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. 5th ஸ்லோகாவை நம்ம கூட படிச்சிருக்கோம். அது இந்த ஒரு காயின் தங்க நாணய ஆலையில் தங்க அப்படின்னு ஒரு நான் இதை 17th மட்டும் கொடுத்துருக்கேனோ, 18th சேர்த்து கொடுத்துருக்கலாமோ? முதல்ல இதை மட்டும் கொடுப்பேன். காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, if there is no seer, can anything called be seen? சீயரே இல்லைன்னா சீன் என்னடா இருக்க முடியும்? So the scene has no independent existence. Example, in deep sleep, no seer, there is therefore no scene, therefore no world. But the world did not get destroyed, it simply was not experienced. நீ இந்த உலகத்தை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக இந்த உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு டிபெண்டன்ட் ரியாலிட்டியாக இருக்கிறது என்று அவன் புரிய வைக்க முயற்சிக்கின்றான். சீயர் இஸ் ஈக்குவல் டு இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி. கான்சியஸ்னஸ் சீயர் வந்து இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறான். Consciousness becomes the seer, takes the form of the seer. Pure consciousness, Sutta Sittam, itself is a formless and inactive. But when it reflects in the mind, it appears as I am seeing. This is called seer, Kanbavan. Sun and spirit just shining, but when reflected in water, it appears like many suns. You call something an object only because there is someone to experience.
it has no meaning. Seen cannot exist independently. So Advaita says the object is not absolute, it is relational. Reflection and source. ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருள் பிம்பம் என அழைக்கப்படுகிறது. దాని అర్థం ఏంటంటే you call something original only because a reflection exists. If there is no mirror, can you say there is original face compared to reflection? Only when reflection appears, you say this is original and this is reflection, bimba and pradibimba. Even original is a relative concept, not absolute. I think Sudha Pudichiruppan நினைக்கிறேன். Apply this to consciousness. Consciousness is like the original mind world, like reflection. நான் இங்கிலீஷ்ல நல்லா படிச்சுட்டு எங்களுக்கு தமிழ்ல சொல்லிருங்க. நல்லா புரிகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருள் பிம்பம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா டெப்த் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த ஒரு வரி மட்டும் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நீ ஒரிஜினல் நீ ஏன் சொன்ன அப்படின்னு சொன்னா அங்க ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்ததுனாலதான் இது வந்து ரெஃப்ளெக்ஷனு இது வந்து ஒரிஜினலு அப்படின்னு மாதிரி நீ சொன்ன. அங்க ஒருவேளை அந்த ரெஃப்ளெக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னா, அங்க மிரரே இல்லை அப்படின்னு சொன்னா, நீ வந்து இது வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவியா? ரெஃப்ளெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் ஒரிஜினல் இது ரெஃப்ளெக்ஷன் இது அப்படின்னு பிரிச்சு காட்டுற. இந்த ரெஃப்ளெக்ஷனே இல்லைன்னா, மாயே இல்லைன்னா அப்போ ஒரிஜினலே இல்லை, ரெஃப்ளெக்ஷனே இல்லை, ரெண்டுமே இல்லை, எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு உணர்வாக மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல வரான். இதுல வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறத பிம்பமாகவும் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத பிரதிபிம்பம்னு சொல்றோம். இது எது வரைக்கும்னா ரெஃப்ளெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான். இங்க ஒரிஜினல் அப்படிங்கிறதும் கூட நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் தான் அப்படிங்கிறான். இந்த கான்சியஸோட நீ வந்து எப்படி கம்பேர் பண்ணணும்னா இந்த கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் அப்படின்னுட்டும் மைண்ட் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னுட்டும் நம்ம சொல்றோம். வித்தவுட் ரெஃப்ளெக்ஷன், அப்ப மனசு இல்லை அப்படின்னு சொன்னா கான்சியஸ்னஸ் சோர்ஸ்னு கூட சொல்லாத. சோர்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் போத் அரைஸ் டுகெதர் இன் எக்ஸ்பீரியன்ஸ். காண்பவன் எது வரைக்கும் இருக்கும்? காணப்பொருள் பொருள் இருக்கிற வரைக்கும் தானே இருக்கும். காணப்படும் பொருளே இல்லைன்னா காண்பவனும் இருக்க மாட்டான்ல. இருக்க மாட்டான்ல இன் தி சென்ஸ் தட் மாயா இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். பரபிரமம். சரி, நான் புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஃபைனல் இன்சைட்ஸ் நானும் சொன்னேன், மாயை இருந்தாதான் இத வந்து காண்பவனை காண முடியும் அப்படின்னு சொன்னேன். Seer and seen are mutually dependent, both appear within consciousness. Okay, back to அங்க போயிடலாமா? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த மிரர் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க. இப்போ பிரம்மம் அப்படிங்கிறது மாயையா விரியாத வரைக்கும் அங்க ஏதாவது இருக்கா? இல்ல. இங்க சோர்ஸ் அல்லது ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பிம்பம் பிரதிபிம்பம் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரிஜினல் இது டூப்ளிகேட்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சரியா? பட் ஒன்ஸ் மாயை அப்படின்னு ஒன்று வரும்போதுதான் நம்ம வந்து ஒரிஜினல் அப்படின்னுட்டும் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னுட்டும் பேசுறோம். எதை? பிரம்மம் சத்யா, ஜெகத் மித்யா என்ற ஒரு வாசகம் எது வரைக்கும் வருகிறதுன்னா, இந்த ஜெகம் அப்படிங்கிற இந்த தோற்றம் இருக்கும்போது, இந்த ரிலேட்டிவ் டேர்ம் இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியது இருக்கு. சரியா? இப்போ பிரம்மம் யார் இந்த இடத்துல? பிம்பம். உலகம் என்னது இந்த இடத்துல? பிரதிபிம்பம். அப்போ பிம்பம் பிரதிபிம்பம் அப்படிங்கிற அந்த வாசகம் எது வரைக்கும் பொருந்தும்னா மாயையின் தொடர்பில் இருக்கின்ற வரைக்கும் பொருந்தும். அப்ப ஆக்சுவலி கான்சியஸ்னஸ், அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மாயையின் தொடர்பில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மாயையின் தொடர்பில்லாமலும் இருக்கும். இப்போ மாயையின் தொடர்பில்லாமல் இருக்கும்போது அது பிம்பம் பிரதிபிம்பம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டையும் சேர்ந்து கனெக்டிவிட்டியா புரியுதான்னு பாருங்க. அது போலவே பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறது, காண்பவன் காட்சி காணுதல் என்ற இந்த திருப்புடியை அதுவே உருவாக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காரு. சரியா? அப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரிஜினல் கான்சியஸான அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கோ. மாயையின் கலப்பில்லாமல் பார்க்கும்போது இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சரியா? ஒன்ஸ் மாயைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரிக்கிறோம், இது உண்மை என்னட்டும் இது பொய் என்னட்டும்.
இது உண்மைன்னுட்டும் பொய்யிட்டும் பிரிச்ச உடனே நமக்கு என்ன பெரிய கன்ஃபியூஷன் வந்துருது அப்படின்னா, 2 இருக்காக்கோன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அங்க 2 இல்லடா அப்படிங்கறத மறுபடியும் புரிய வைக்கணும். இப்ப காண்பவன் வேற, காணப்படும் பொருள் வேறன்னு ஆயிடும். அப்ப அப்படி 2 இல்லைன்னு புரிய வைக்கணும்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு, ஒரே ஒரிஜினல் கான்சியஸே தான் இங்கே காண்பவனாகவும் காணப்படும் பொருளாகவும் இருக்கின்றதுன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அப்ப திரிபுடிகளை கொண்டு வர்றாரு. இங்க திரிபுடிகளை கொண்டு வரும்போது காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது எல்லாம் வேற வேற இல்லை. அந்த ஒரே அந்த பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரே கான்சியஸே தான் காண்பவனாகவும் இருக்கு, காணப்படும் பொருளாகவும் இருக்கு, காணுதல் என்ற காட்சியையும் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அத்தனையுமாகவும் எது இருக்கிறதுன்னு சொன்னா அந்த ஒரிஜினல் கான்சியஸ் ஆன அந்த ஒண்ணு மட்டுமே தான் இருக்கிறது. ஸோ இதை புரிய வைக்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. சரியா? அப்ப அதை புரிய வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜீவ சிருஷ்டியை சொல்ற மாதிரி கூட நீ எடுத்துக்கலாம். நீ சொன்ன இந்த சித்தாபாஸ் கூட எடுத்துக்கலாம். அப்ப காண்பவன் இருப்பதால் தான் காணப்படுபவை அப்படிங்கிறதே ஒண்ணு இருக்கு. சரியா? அப்போ ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அது பல கான்சியஸாக தெரியுது. பட் இதெல்லாம் மாயைக்குள்ள. ஆனா காண்பவனும் மாயை தான் புரிஞ்சுக்கணும்ல. ஜீவ சிருஷ்டியில ஜீவனும் மாயை தான் புரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது அவர் இன்னும் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அந்த பரம்பொருளில் இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ல இங்க ஜீவன், ஈஸ்வரன், காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் இது எல்லாமே அந்த சிங்கிள் கான்சியஸ்னஸ்குள்ளேயே வருகின்ற ஒரு தோற்றமாகத்தான் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இட் இஸ் நீட்லெஸ் டு கெட் கன்ஃபியூஸ். இப்போ எடுத்தவொடனே வந்து காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம்னு சொல்லியிருக்காரு. நீ டீப் ஸ்லீப் இருக்கும்போது எதுவுமே தெரியல, நீ டீப் ஸ்லீப்ல எதுவுமே தெரியல, ஆனா நீ முழிச்ச உடனே இந்த உலகம் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? ஜீவனுக்கு. அப்ப ஜீவனுக்கு இந்த உலகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த முழிச்ச உடனே இவனே தான் இந்த உலகமாக விரிகிறான் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப அது ஜீவனை காண்பவன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உனக்கு தோணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும் போது காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். அதாவது டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அவன் காண்பவன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான், உலகம் தெரியவில்லை. காண்பவன் விழிக்கும் போது அந்த உலகம் விரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு எகெயின் நம்ம வந்து அந்த ஜீவனோட நின்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல ஒரே பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறது. ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம் உலகம் இருக்கு, உனக்கு மட்டும்தான் உலகம் இல்லாம போயிடுச்சு. அப்ப மற்றவங்க யாரு? மற்றவங்களும் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் தான் சொல்லி வைக்கணும். அப்ப நீ எங்க போக வேண்டியது இருக்குன்னா பரபிரம்ம கான்சியஸ் தான் போக வேண்டியது இருக்கு. ஜீவா கான்சியஸ் கன்ஃபைன்ட் ஃபார் ஒன்லி ஒன் பர்டிகுலர் ஜீவ சிருஷ்டிக்கு மட்டும்தான். அவன் முழிச்சா உலகம் வருது, அவன் முழிக்கலைன்னா உலகம் தெரியல, அது உனக்கு மட்டும்தான். நீ தூங்கிட்டு இருக்கும்போது எங்க எல்லாருக்கும் உலகம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து புரிய வைக்கணும். அப்படிங்கிறப்போ அத மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி நீ தூங்கிட்டு இருக்கும்போது உலகம் தெரியல, ஆனா முழிச்ச உடனே உனக்கு உலகம் தெரியுதோ அந்த மாதிரி ஒரே பரபிரம்மத்தில் இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த ஜீவன்கள், ஒட்டுமொத்த ஈஸ்வரன், இந்த ஒட்டுமொத்த இந்த நிஜ உலக அனுபவங்கள் அனைத்தும் அந்த பரபிரம்ம உணர்வின் ஒரே உணர்வில் இருந்து வெளிப்படுகிறது. அந்த உணர்வு மட்டும்தான் உண்மை, இவைகள் எல்லாம் தோற்ற மாத்திரமாக இருக்கிறது. ஜீவசிருஷ்டியில எப்படி நீ தூங்கிட்டு இருந்த ஒருவன் உண்மை, நீ விழிச்ச உடனே விழிக்கும் போது உலகமாக பொய் தோற்றமாக நீ ஒருவனே விரிகிறாயோ அப்படி அந்த பரபிரம்மம் ஒன்றே அனைத்துமாக விரிகிறது அப்படிங்கிற கான்செப்டோட எடுத்துக்கிட்டா ஓரளவு புரியுற மாதிரி இருக்கு. சுதா, கன்வின்சிங்கா இருக்கா? இல்லையே, அவன் குரலை பார்த்தா ஏதோ ஒத்துக்கிற மாதிரி இல்ல தெரியுது. நான் புரியறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சிமிலர்லின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காருமா, அது போலவே இப்ப மேலுக்கும் கீழேக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல. நீ மேலே தனியா பிரிச்சு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு கீழே தனியா பிரிச்சு ஒரு விளக்கத்தை கொடுத்த அது நல்லா தான் இருக்கு. பட் அவர் சிமிலர்லின்னு ஏன் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதெல்லாம் நான் இவ்வாறு புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அல்டிமேட்லி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய காண்பவன், காட்சி, காணுதல் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே ஒரு கான்சியஸ்னுடைய வெளிப்பாடு. இங்க பல ஆயிரம் காண்பவன் இருக்கான், அத்தனையும் அந்த ஒரு கான்சியஸ்னுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறதுக்காக இந்த ஒன்னு எக்ஸாம்பிளை காட்டிட்டு அடுத்து பரம்பொருள் தனக்குள்ளேயே இந்த ஒட்டுமொத்த உலகையே காட்டுகிறது. எப்படி காண்பவனாகவும் காணுதலா காட்சி காணுதல் அப்படிங்கிற திரிபுடியாகவும் அது உருவாக்குகிறது
அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோமே. அப்படின்னா 17 வந்து ஜீவநிலையில சிதாபாஸ்ல இருந்து பேசுற மாதிரியும் 18ல வந்து பரபிரம நிலையில இருந்து பேசுற மாதிரியும் எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள் காட்டுறாருன்றேன் ஜீவநிலையில இருந்து. இல்ல இதுவே கூட கனெக்டிவா தானே இருக்கு. 16th கனெக்டிவா தான் 17th சொல்லியிருக்காரு. எல்லாமே கனெக்டிவிட்டி தான்டா. அப்படி இல்லைன்னா யாரும் இல்லைன்னு சொன்னது? 16th என்ன பார்த்தோம்? Unattached to pleasure and pain, admit the forms of the world, he Brahmans comes for a moment in front of himself. அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோமே. ஸோ அதை டெப்தா இப்போ புரிய வைக்கணும். எப்படி அப்படின்னு தெரியணும்ல. இன்ப துன்பங்களால் கரைபடாமல் இருக்க முடியும் அப்படின்னா எப்படின்னு தெரியணும்ல. ஸோ இதை சொல்லிட்டு இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் பெர்செப்ஷன் டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை புரிய வைக்கும் போது நான் என்ன சொல்லேன்னா மேடை பாடகன் எக்ஸாம்பிள கொண்டு வந்து புரிய வச்சேன். இப்போ மேடை பாடகன் அப்படிங்கிறவன் அந்த ஒரிஜினல் கான்சியஸா இருக்கும்போது அவன் சச்சிதானந்த உணர்வா இருக்கான். பட் அவனே அழுபவனாக அல்லது குதிச்சாடும் ஒரு சிரிப்பவனாக மாறினான் அப்படின்னு பார்த்தோம். அங்க பார்க்கும்போது யார் யாரை பார்க்கிறார்கள்? இப்போ வந்து ஒரு அழணும் அப்படின்னு சொன்னா ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகணும். அவனா மனக்கற்பனையில அந்த பாட்டோட எசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆனால் தான் அழ முடியும். அந்த சுச்சுவேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த சுச்சுவேஷனா யார் மாறினா? இவனே தான் மாறிக்கிறான். அந்த அழுகிற அந்த பாடல் வழிகளுக்கு ஏற்றாறு போற ஒரு கற்பனை இவன் பண்ணணும். அந்த கற்பனையை பண்ணித்தான் அவன் வந்து அழ முடியும். சும்மா எல்லாம் எப்படி அழுறது? அப்ப அந்த கற்பனை பண்ணும்போது அந்த கற்பனை முழுக்கவே யாருன்னா இவன் தான், அந்த பரபிரம்மமாக இருக்கின்ற அந்த பாடகனே. இப்போது அந்த சோக பாடலுக்கு ஏற்றாற் போல் அந்த சூழலை தன் மனதிலே கற்பனை செய்கின்றான். அந்த சூழலிலே ஒரு உலகத்தை உருவாக்குகின்றான். அந்த உலகத்தை உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் அந்த சோகமாக பாடுகின்ற அந்த நபராக தன்னை பாவனையும் செய்து கொள்கின்றான். தன்னை ஒரு உடல் மனமாகவும் அங்கே பாவனை செய்கின்றான். பாவனை செய்துவிட்டு இப்போது அந்த அரங்கேற்றத்தை நடத்துகின்றான். ஸோ திஸ் இஸ் தி வே இட் இஸ் ஹேப்பனிங். அப்போ அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு அந்த உலகத்துல காண்பவன் அப்படிங்கிறவன் இவன் தான். காணப்படும் பொருளாகவும் அவன் தான் இருக்கான். அந்த ஒரு காட்சியாகவும் அந்த உலகமாகவே இவன் தானே இருக்கான். இப்படி எல்லாமாகவும் இருந்து கொண்டு அற்புதமாக அவன் அழுதான் அப்படின்னு வருது. சரியா? இப்ப இந்த காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி என்ற அத்தனை விஷயத்தையும் அவன் அந்த மேடை பாடகன் எங்கு அரங்கேற்றுகின்றான் என்றால் தனக்குள்ளேயே அரங்கேற்றுகின்றான். ரொம்ப ரொம்ப முக்கியம். பரம்பொருள் தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறதுன்னு என்ன அர்த்தம்? ஸோ ஒட்டுமொத்தம் தனக்குள்ள வெளியில இருக்கிற மேடையும் வெளியில அவன் பாட்டை கேட்கிறவன்லயும் மறந்துருப்போம். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பாரு. இப்ப அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் பார்க்கும்போது அவன் பாடகன் அப்படிங்கிற அந்த பிரம்ம உணர்வு, அந்த பாடகன்ற பிரம்ம உணர்வு இப்போ அந்த சிச்சுவேஷனாக மாறுகிறது. அந்த பாடலுக்கு ஏற்ற சிச்சுவேஷனாக மாறுகிறது. பாடலுக்கு ஏற்ற உலகமாக மாறுகிறதுன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா மாறும்போது அந்த உலகத்துல இவன் மட்டுமா இருந்தான், எத்தனையோ பேர் இருந்தாங்க. அதுல அழுபவன் என்ற ஒருவனாக இவனை தன்னை ஐடென்டிபிகேஷன் வித் பாடின்னு சொன்னோம். பிளேயரா மாறுறான் அப்படின்னு சொன்னோம். பிளேயருக்கு தான் நம்ம இந்த எக்ஸாம்பிளே கொடுத்தோம். அப்ப பிளேயரா மாறுறான் அப்படின்னு சொன்னோம். அங்க பிளேயரா மாறினாலும் காண்பவனாக மாறினாலும் காணப்படும் பொருளாகவும் இவன் தான் இருக்கின்றான். ஒட்டுமொத்த உலக காட்சியாகவும் இவன் தான் இருக்கின்றான். அத்தனை அழுகையையும் அரங்கேற்றி இருக்கின்றான். இவைகள் எல்லாம் உண்மையில் எதுன்னு கேட்டா பாடகன் தானே. பாடகன் ஒருவனே அல்லவா இப்படி எல்லாம் அனைத்துமாக வந்து அத்தனையும் அரங்கேற்றினான் அப்படிங்கிற அந்த விஷயத்த இங்க வந்து பிராடா வந்து தியரியா எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படிங்கிறேன் நான். சரியா? இப்போ மொட்டையா சொன்னாரு அஃபெக்ட் ஆக மாட்டான். அஃபெக்ட் ஆக மாட்டான்னு எப்படி அஃபெக்ட் ஆக மாட்டான்? அழுவானாக்கும் ஆனா அஃபெக்ட் ஆக மாட்டான்னு புரியணும்ல. அப்போ அவனே தான் அழுபவனாகவும் அள வைப்பவனாகவும் அங்கே எல்லாமாகவும் இருந்து கொண்டு ஒரு மாய தோற்றத்தை எடுத்துக்கொண்டு இப்படி அவன் ஒரிஜினல் உணர்வே சும்மா நாச்சுக்கும் இப்படி இருக்கிறது, அதனால அவன் ஏன்டா அஃபெக்ட் ஆக போறான் அப்படின்றத புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அஃபெக்ட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுகதுக்கங்களால் பாதிக்கப்படைய மாட்டான். இப்ப மேடை பாடகன் அழுதானா அழுகல, அது புரியணும்ல. அப்ப புரிய வைக்கிறதுக்காக இந்த 2 ஸ்லோகங்களை கொண்டு நமக்கு உணர்த்துகிறார். அப்ப மெயினா என்ன உணர்த்துறாரு? இந்த திரிபுடிகள் அப்படிங்கிறது மாயா, ஒரே ஒரு ஒரிஜினல் கான்சியஸ்ல இருந்து உருவானதுதான் இந்த முப்படிகளுமே அப்படின்னு பார்த்தேன்னா அப்புறம் எங்க இருந்து, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீமா பேசும்போது ரேப் செய்யப்படுபவனும் ரேபிஸ்டும் 2 ஒண்ணு அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப மாயையில மட்டும்தான் இது நிகழ முடியும். அப்ப மாயையில நிகழக்கூடிய இந்த விஷயம் என்ன பாதிக்க போறதில்லை, ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் மட்டும்தான் இது நிகழ முடியும் அப்படிங்கிற அந்த உச்சக்கட்ட விஷயத்தை புரிய வைப்பதற்காக இந்த 3ம் 1 என்று புரிய வைக்கின்றார். பேசிக்கலி அஞ்ஞான கண் கொண்டு பார்க்கும்போது சான்ஸே இல்லை. திரிபுடிகளை வந்து நீ ஒன்னா பார்க்கக்கூடிய சான்ஸ் அஞ்ஞான கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நீ வேற நான் வேறன்னு தான் பார்ப்போம். எல்லாத்தையுமே வேற வேறையா தான் பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு வரைக்கும். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஒன்னா பாரு, அதை நான் பாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து
மட்டுமே நான் நான் பாரு அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துவதற்காக உன் ஒருவனே தான் ஆயிரக்கணக்கான ஜீவன்களா. இப்ப நான் அப்படிங்கிற அந்த நான் ஒரிஜினல் நான் தான் இங்க ஸ்ரீயாவும் இருக்கு, திப்தியாவும் இருக்கு, இங்க பூனாவும் இருக்கு. எல்லாமே இருக்கிறது எதுன்னா இந்த ஒரு நான் தான். பாடகன் ஒருவன் தனக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி எப்படி பாடினானோ அப்படி நான் ஒருவனே தான் இங்கே ஈஸ்வரனாகவும் பல்லாயிரக்கணக்கான ஜீவனாகவும் இங்கே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இங்கே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாயையிலே நடக்கின்ற விஷயங்கள் என்னை பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா இது வெறும் தோற்றம், ஏன்னா இது வெறும் மாயை, இது சும்மா நாச்சுக்கும், இது ஃபன்னு என்ற அந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த விஷயத்தை அவர் வர்ணித்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். So what is the necessity of understanding this அப்படின்னு சொன்னா again the insisting the maya. ஸோ இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நீங்க மாயையா பாக்குறீங்களோ அப்ப மட்டும்தான் நானே இந்த உலகமாக விரிந்திருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்துக்குள்ள நீங்களால போக முடியும். ஏன்னா காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி எல்லாத்தையுமே வேற வேறையா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் பிரம்மம்ங்கிற அந்த அற்புத சத்தியத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகவே முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ தி எசன்ஸ் ஆஃப் தி ஸ்லோகா என்னன்னா என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தை மாயையாக பார்ப்பதற்கு வலியுறுத்துகின்றது. அவ்வளவுதான். எதை பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அது நான் நான் என்று பார்க்க கற்றுக்கொள். அது எப்ப முடியும்? மாயையா பார்த்தாதான் முடியும். மாயையில தான் நான் இப்படி இருக்கேன், மாயையில தான் நான் அப்படி இருக்கேன். கொடூரமாக அல்லது கேவலமாக அல்லது நல்லவனாக எல்லாமாக இங்கே தென்படுகின்ற வெறும் காட்சி அனைத்தும் நான் என்று நான் உருவாக்கிய அந்த தோற்ற மாத்திர காட்சி இது என்ன அந்த அற்புத உண்மை நமக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்குள்ள பிரம்மபாவம் ஸ்ட்ரென்தன் ஆகும். நான் அழிவில்லாதவன், நான் அசைக்கப்பட முடியாதவன், வெட்ட முடியாதவன், நீரிலால் நனைக்கப்பட முடியாதவன், நான் ஆத்மஸ்வரூபம் என்ற அந்த விஷயம் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா இந்த உலகத்துல இருக்கிற திரிபுடிகள் என்பது உண்மை அல்ல, அது எனக்குள் நானே தோற்றுவித்தது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது போலவே பரம்பல் தனக்குள்ளேயே இந்த உலகத்தை காட்டுகிறது, எனக்குள்ளேயே நான் உருவாக்கியது என்று இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். போதுமா? எனது கற்பனையில கற்பனைக்குள்ள இருக்கிற ஒரு நானு, அப்புறம் உலகம், அதை நான் பாக்குறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அது ஈஸியா புரியும் இல்லைன்னா? இன்னொரு தடவை சொல்லு. இல்ல, நானு ஒரிஜினல் நானு கற்பனையில கற்பனையில ஒரு உலகம், அதுக்குள்ள இருக்கிற ஒரு நான் காண்பவன், உலகம் காணப்படும் பொருளாகவும் காண்பவனாகவும் காட்சியாகவும் நானே இருக்கிறேன் இல்லைன்னா? சூப்பர் சூப்பர். இந்த உலகத்தை அதாவது உலகமாக முதலில் நீ மாறினாய், பிறகு அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களாகவும் மாறிக்கொண்டாய். ஆனால் அதில் வித்யா என்ற ஒரு ஜீவனோடு நீ ஐடென்டிபிகேஷன் பண்ணி கொண்டாய். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ரொம்ப சூப்பரா சொல்ற வித்யா. ஸோ எப்படி பார்க்கணும் இந்த உலகத்தை அப்படின்னா, இந்த உலகத்தை எனது கற்பனையாக பார். அப்ப இந்த உலக தோற்றம் என்பது எனது கற்பனையிலிருந்து உருவானது. ஓகே, இந்த கற்பனையிலே பலாயிரக்கணக்கான ஜீவன்கள் இருந்தார்கள். ஆமா, அது எல்லாமே யாரு? நான் தான். ஆனா பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் உடல் மனதோட நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுகிறேன் வித்யா என்ற பெயரிலே. ஐடென்டிபிகேஷன் மட்டும்தான் பண்ணிருக்க, மற்றவங்களும் நீ தான். அதுல நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கல. நான் ஐடென்டிஃபை பண்ணிக்காம ஈவன் தோ நீயாவே இருந்தா கூட அதை வேற வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இந்த ஒரு உடம்பு மனசை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, மற்றதெல்லாம் வேற வேறன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஏன்னா அப்படி பண்ணாதானங்க காண்பவன் காணப்படும் பொருள்னு தனித்தனியா வரும். அப்புறம் எல்லாமே ஒன்னாயிடுச்சுன்னா அப்புறம் காணப்படும் பொருள் நானும் ஒன்னாயிடுச்சுன்னா எப்படி பாக்குறது? அப்போ அந்த ஒரு விளையாட்டிற்காக மாயைக்காக கற்பனையிலே திரிபுடிகளாக, அதாவது காண்பவன் வேறு காணப்படும் பொருள் வேறு என்பதாக பொய்யாக நான் மாறிக்கொண்டு பொய்யாக ஒரு பர்டிகுலர் உடம்பு மனசுல நான் ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கொண்டு இந்த மாய விளையாட்டு நடப்பதாக நீ பாவனை செய்ய வேண்டுமம்மா. சரியா? அப்ப அந்த பாவனையில ஃபர்ஸ்ட் எல்லாம் மாயங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும். அதுல வித்யால ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற அந்த உடல் மனமும் மாயைன்றது ஐடென்டிஃபை ஆகணும். அது ஏன் அந்த உடம்பு மனசுக்கு மட்டும் நிறைய டிஃபரன்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுதுலாம் எனக்கு ஏன் தெரியலன்னா, நீ அதுல ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறதுனால உனக்கு தெரியுது. நீ சாட்சி பாவத்துக்கு மாறிட்டேன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷனை ஒட்டிட்ட அப்படின்னு சொன்னா நீ எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அந்த உடம்பையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சாட்சி அப்படிங்கிற கிளாஸஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ தேர்ஃபோர் ஹவ் டு லுக் அட் திஸ் வேர்ல்ட் அப்படின்னா, just see that it is nothing but your reflection of your thoughts. அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் தாட்ஸ்ல நீ பிளேயர் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாடியோட நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு பிளே பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே நீ தான், ஆனா ஒரு பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி நீ பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ பிளே பண்ணிட்டு இருக்க. அதனால உனக்கு அந்த பிளேயர் அப்படிங்கிற பாடி அண்ட் மைண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உனக்கு தெரியும், மற்றவைகள் எல்லாம் சாட்சியாக உனக்கு தெரியும் என்று புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன்.
சுதா ஓகேவா? ஓகேண்ணா. ஹரிஓம்னா இது வந்து காண்பான் காட்சி காணுதல் மூணுமே நமக்குள்ள நடக்குது. இது எல்லாம் இது வந்து பொய், இது மாயை. அந்த பரம்பொருள் தான் இந்த காட்சியை காட்டுது. அப்ப நீங்க ஐடென்டிபிகேஷன் சொன்னீங்க. இப்ப கீதாங்கிற ஐடென்டிபிகேஷன் இருக்கிறதுனால இந்த இந்த நித்திய கர்மா பண்ணணும், இதுவே ஒட்டிட்டு அது பண்ணுது. ஆனா எல்லாமே நடத்துறது அவன் தான். இது ஃபுல்லா பொய்யான தோற்றம் அப்படின்னு புரிஞ்சது. அப்புறம்னா இதுக்கு எக்ஸாம்பிள் ஜடபரதர் வந்து பலி கொடுக்க கூட்டிட்டு போவாங்க. காளி உபாசகர் யாரோ ஒருத்தவங்க வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அந்த காளியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யாரு ஏவுனாங்களோ அவங்களையே வெட்டி தள்ளுவாங்க. அப்பவும் அந்த ஜடபரதரோ யாரும் தெரியல மகா அவங்க வந்து அது அப்படியே அந்த காட்சிய அந்த காண்பான் காட்சி காணுதல் எதுலையுமே சிறு கூட சலனம் இருக்காது. அதுதான் அந்த ஒண்ணுதான் அது நடத்தி வைக்குதுன்னு இத்தனையும் கருணா ஸ்வரூபி அவர். வீடுகளை வந்து முத இதுல பார்க்கும்போது ஜடபரதர் பல்லக்கு தூக்கும் போது அந்த கருணையோட அந்த எறும்புகள் கீழே இருக்கிற எறும்புகளை மிதிக்க மாட்டார். அதை தாண்டி தாண்டி போவாரு. ஏன்னா அதுக்கு வினை இருக்குங்கிறதுனால. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா காண்பவன் காட்சி காணுதல் எதுவுமே எல்லாமே அவன் ஒண்ணுதான் அப்படி இருக்கிறப்போ இவங்க ஏன் அவளை எடுத்துட்டு போறாங்க, காளி ஏன் அவங்கள வெட்டுறாங்க, அது எந்த பாவனையும் அவர்கிட்ட இல்ல. அது தானா அந்த பரம்பொருளா இருந்து பார்த்தாரு. எக்ஸாம்பிள் தோணும். அப்படியா? எனக்கு இந்த கதை தெரியல, பரவாயில்ல. இருக்கு, நான் இது டீட்டெயிலா குருதேவர் எழுதியிருக்காரு. குருதேவரையும் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவருக்கும் இது மாதிரி நடந்துச்சு. யாரோ காட்டுல போயிட்டு இருக்கும்போது அவங்களையும் கூட்டிட்டு எடுத்துட்டு போய் இப்படி பலி கொடுக்க போவாங்க. அப்ப அதுவே எல்லாமே அவங்கள விரட்டி விட்டுரும். ஓகேம்மா ஓகேம்மா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். மறுபடியும் இந்த முப்படிகளும் வேற வேறன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகம் அமைதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see tomorrow. Let me close this recording now. Yeah.